ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரவுண்ட் 2க்கான ஃபர்ஸ்ட் ரவுண்டில் முடிஞ்ச சீட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைக்கக்கூடிய கல்லூரிகள் அவங்க எடுத்துக்காத கல்லூரிகள் செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டயர் 1 கல்லூரியில இன்னுமே சீட் இருக்குது. டயர் 1 கல்லூரினா டாப் மோஸ்ட் 40 காலேஜஸ்ல இன்னுமே சீட் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். வேகன்சி லிஸ்ட் வந்தா நமக்கு உறுதியா தெரிஞ்சிடும். இது எப்படி நான் எடுத்தேன் அப்படின்னா 2023 டேட்டா வச்சு எடுத்தேன். சார் 2024 வேற மாதிரி இருக்கு சார், 2023 வச்சு எடுத்துருக்கீங்கிறீங்க, எப்படி சார் நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ சொல்றேன். செகண்டரி பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இ&ஐ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, இல்லை சில கல்லூரிகளில் ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்டி, சிசிஇ இந்த மாதிரி கோர்ஸுகள் இன்னுமே பார்த்தீங்கன்னா சீட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். டயர் 1 கல்லூரியில் எதுவுமே விட்டுறாதீங்க. ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்றேன். எதெல்லாம் கண்டிப்பா 2024 ரவுண்ட் 2ல உங்களுக்கு சீட் இருக்கும் அப்படிங்கிற சொல்றேன். சிஇஜி கேம்பஸ்ல இருந்து சொல்றேன். தயவு செய்து இந்த கல்லூரியில ஏதாவது சீட் இருந்தா எடுத்துக்கோங்க சாய்ஸஸ்ல. அண்ட் ரெண்டாவது சாய்ஸஸ் வைக்கும் போது இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் பிடிச்சிடுங்க, பட் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் இப்போ உதாரணத்துக்கு பிஹெச்டி டெக்னாலஜியில ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்ஸ் நான் எடுக்கட்டா, நான் ஒரு 175க்கு மேலே வச்சிருந்தேன்னா கண்டிப்பா எடுக்க தான் செய்வேன். மெட்டலர்ஜி எடுக்கட்டா அப்படின்னு கேட்டா எடுக்க தான் செய்வேன். ஏன்னா கண்டிப்பா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட தரம் அந்த மாதிரி விட்டுறாதீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்க்கு ரவுண்ட் 2 கூப்பிடுங்க, கண்டிப்பா கால் பண்ணுங்க. எல்லா ஹெல்ப்புமே நம்ம கிட்ட இருந்து கிடைக்கும். சரிங்களா? ரைட். தயவு செய்து சாய்ஸஸ் மட்டும் கம்மியாக கொடுத்துறாதீங்க, அதிகமாக கொடுங்க. இது டயர் 1 கல்லூரியோட அணிவகுப்பு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் சீட்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கவுன்சிலிங் கோட் 1 அன்யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி, சிவில் மெக்கானிக்கல் தமிழ் மீடியத்துக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கவுன்சிலிங் கோட் 4 எம்ஐடி கேம்பஸ் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி மட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 1315 நான் சொல்றது பிசிகே. அப்போ எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் கண்டிப்பாக சீட் இருக்கும். ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார்ல எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. போன வருஷமே இல்லைன்னா இந்த வருஷம் இருக்காது. 2006 பிஹெச்டி டெக்கு, ஃபேஷன் டெக்னாலஜி இருக்கலாம், மெக் இருக்கலாம், மெக்ல சாண்ட்விச் இருக்கலாம், மெட்டலர்ஜி இருக்கலாம், ப்ரொடக்ஷன் சாண்ட்விச் இருக்கலாம், டெக்ஸ்டைல் இருக்கலாம். ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாமே ஒரு 170க்கு மேல இருந்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிவில் மெக்கானிக்கல் மட்டும் இருக்கும். 5008 தியாகராஜர் சிவில் மெக்கானிக்கல் மட்டும் இருக்கும். 2005 கவர்மெண்ட் ஜிசிடி சிவில் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி மெக்கானிக்கல் கிடைக்கலாம். 178 177க்கு இருந்தா கிடைக்கலாம். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இதெல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 2377 பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச்க்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாமே 175க்கு மேல தான் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 1211 ராஜலட்சுமியில ஏரோநாட்டிக்கல், கெமிக்கல், பயோமெடிக்கல் அண்ட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி அண்ட் சிவில் மெக்கானிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் ஏதாவது இருந்தாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிவில் மெக்கானிக்கல் வாய்ப்பு இருக்கு. இது எதுவுமே இருக்காது சீட்டு. 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் சிவில், பயோடெக்கு, கெமிக்கல், மெக்கானிக்கல், மரைன் இன்ஜினியரிங் இதில் இருக்கும். 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் சிவில், ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்கும். 2615 ஜிசிஇ சேலம் சிவில் மெக்கானிக்கல், மெட்டலர்ஜி இருக்கும். அடுத்தது 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் சிவிலும் மெக்கானிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் ஏதாவது இருக்கும். 1450 லோயாலா ஐகேம்ல ட்ரிபிள் மெக்கானிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்கு. 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல். இது எல்லாமே டயர் 1ல பெரிய கல்லூரிகள், எல்லாமே முடிஞ்சிடும். பட் இந்த சீட்டு கண்டிப்பா இருந்தா எடுத்துக்கோங்க. 1113 ஆர்எம்கேல சிஎஸ்டி இருக்க வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. சிவில் இசி ரிலேட்டட் கோர்ஸ் ஏதாவது இருந்தா வாய்ப்பு இருக்கு. விஎல்எஸ்ஏ டிசைன் அந்த மாதிரி. ட்ரிபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு, மெக்கானிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்கு. 2739 ஸ்ரீ ஈஸ்வர்ல இந்த வருஷம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ட்ரிபிள் மெக்கானிக்கல் வேணா இருக்க வாய்ப்பு இருக்கு. மெக்கானிக்கல் கண்டிப்பா இருக்கும். ட்ரிபிள் ஓரளவுக்கு 177க்கு மேல இருந்தா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சி இருந்தீங்கன்னா சிஎஸ்ல இருக்கும். சரிங்களா? எஸ்சிஏ எஸ்டிக்கு டாப் சிஇஜில இருந்து பாருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே சில கல்லூரிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க மெதுவா பாருங்க. 2702 பண்ணாரியம்மன் பயோமெடிக்கல் அண்ட் டெக்னாலஜி, சிஎஸ்பிஎஸ், சிஎஸ்டி அண்ட் சிவில் இதுல சீட் இருக்க வாய்ப்பு இருக்கு. 2711 பொங்கூட எக்ஸெப்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி தவிர வேற எல்லாத்துலயுமே இருக்க சீட் இருக்க வாய்ப்பு இருக்கு, எக்ஸெப்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி தவிர. அடுத்தது 2719 ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் ஏரோநாட்டிக்கல், சிவில், மெக்கானிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் ஏதாவது, பயோமெடிக்கல் இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் பயோமெடிக்கல், சிவில், மெக்கானிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் இருக்கும். சார் 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கெமிக்கல் இருக்கும், பயோடெக் இருக்கும், ட்ரிபிள் இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், ஐடி இருக்கும். ஐடி இருக்க வாய்ப்பு இருக்கு.
பார்க்கலாம். 1216 சவிதால சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்ஸ் கண்டிப்பா இருக்குங்க. 170க்கு மேல இருந்தா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல், சர்க்யூட் பிரான்ச்சஸ் கண்டிப்பா ட்ரிபிளி, இசி போன்ற கோர்ஸுகளும் இதுல இருக்கும். 590 அழகப்பால வந்து பாத்தீங்கன்னா சிவில், ட்ரிபிளி, மெக்கானிக்கல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 1419 சாய்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏதாவது இருந்தா எடுத்துருங்க. சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது. சிஎஸ்சி கிடைக்க இப்போ இங்க சிஎஸ்சி ரிலேட்டட் சவிதால போட்டிருக்கல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் கிடைக்காது. வேற ஏதாவது ஏடிஎஸ், ஏஎம்எல், ஐஓடி அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கிடைக்கும். சரிங்களா, அதுதான் மீன் பண்றேன். சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சர்க்யூட் சென்ட்ரிக்கும் சர்க்யூட் பேட்ச் இசி ட்ரிபிளி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 4974 ஜிசி திருநெல்வேலியில சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிளி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 4960 மெப்கோல சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காது, வேற ஏதாவது இருக்கும். ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி ஏதாவது இருந்தா இருக்கும். சிவில், மெக்கானிக்கல், சர்க்யூட் பிரான்ச்சஸ் கண்டிப்பா இருக்கும். பயோடெக் அண்ட் பயோமெடிக்கல் இருக்கும். 1210 பனிமலர்ல எல்லா சீட்டுமே இருக்கும். மறந்துடாதீங்க, பனிமலர்ல வந்து எல்லா சீட்டுமே இன்டேக் ஜாஸ்தி, அதனால எல்லா சீட்டுமே இருக்கும். 160க்கு கிட்ட வரவங்களுக்கு கூட சீட்டு இதுல கிடைக்கும். 2722 கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில சிவில் இருக்கும், ட்ரிபிளி இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும். சிஎஸ்சில ஐஓடி இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா. 1516 தந்தை பெரியார்ல சிவில், இசிஇ, ட்ரிபிளி, மெக்கானிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்கு. 2764 கேபிஆர்ல சிவில், பயோமெடிக்கல், மெக்கானிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. 2706 டாக்டர் மகாலிங்கத்துல எல்லா சீட்டுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. 170க்கு மேல இருந்தா கிடைக்கும். மெக்கானிக்கல் சிவில் இருந்தீங்கன்னா 150 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் இசிஇ, ட்ரிபிளி, மெக்கானிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்கு. 1309 மீனாட்சி சுந்தரராஜன் ஆல் கோர்சஸ் எக்ஸப்ட் சிஎஸ்சி, சிஎஸ்சி தவிர எல்லா கோர்ஸுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம்ல எல்லா கோர்ஸுமே இருக்கும். 2603 ஜிசி பர்கூர்ல ட்ரிபிளி, மெக்கானிக்கல் மட்டும்தான் இருக்கும். அடுத்து 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ்ல ட்ரிபிளி, மெக்கானிக்கல், சிவில் மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்கு. 2710 கற்பகம் சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிளி. ஆக்சுவலா கற்பகத்துல வந்து இசி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். 175க்கு மேல இருந்தா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மீதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 2709 ஜிசி ஈரோடு சிவில், ட்ரிபிளி, மெக்கானிக்கல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சிலருக்கு சீட்டு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஒரு சில கோர்ஸ் நான் சொன்னது அது வந்து அப்வேர்ட்ல கிடைக்கல, ஏதாவது ரிப்போர்ட் பண்ணாம விட்டாங்கன்னா அந்த சீட்டு கண்டிப்பா வந்து நிற்கும். பார்க்கலாம், எதா இருந்தாலுமே அப்வேர்ட் ரிசல்ட் முடிஞ்சு அந்த 10ஆம் தேதி நமக்கு வேகன்சி லிஸ்ட் வந்தா கண்டிப்பா நமக்கு ஒரு நியூஸ் கிடைக்கும். இதுல போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா நான் வந்து கணிச்சது என்ன, 2024 இதுல எல்லாம் கண்டிப்பா இந்த பெரிய பெரிய கல்லூரிகள்ல சீட் இருக்கும். அதனால கண்டிப்பா தயவு செய்து இந்த கல்லூரியை மிஸ் பண்ணிடாதீங்க. சிவில் தானே, மெக்கானிக்கல் தானே, ப்ரொடக்ஷன் தானே, ட்ரிபிளி தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. சத்தியமா சொல்றேன், காலேஜ் தான் ரொம்ப முக்கியம். இப்ப இருக்க சினாரியால ஸ்கேம் வேற போயிட்டு அதுல வேற ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம். அது வேற வந்து வைரல் ஆயிட்டு இருக்குது. என்ன காலேஜ்ல எந்த லிஸ்ட் வந்திருக்கு, என்ன எந்த எந்த காலேஜ்ல ஸ்கேம்ல சிக்கி இருக்குங்கிற லிஸ்டே இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி பெரிய கல்லூரியெல்லாம் விட்டுறாதீங்க. சரிங்களா. சாய்ஸஸ்ல இது ஃபர்ஸ்டா வைங்க, அதுக்கப்புறம் எல்லாமே வைங்க. நான் நேற்றே கொடுத்துருப்பேன், சிஎஸ்சி கொடுத்துருப்பேன் அண்ட் ரவுண்ட் 2க்குன்னு ஒரு சாய்ஸஸ் கொடுத்துருப்பேன். அதுலேயும் நீங்க பார்த்து வச்சுக்கலாம். பட் இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. சாய்ஸ் பில்லிங் ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்க. தேங்க்யூ.